அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சு சாஃப்டான சப்பாத்திக்கு வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. இதுவும் நான் செஞ்சுருந்தேன். நைட்டுக்கு வந்து டின்னராக வந்து செஞ்சுருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு பன்னீர் அப்படியே சூப்பராக கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 பாக்கெட் பால் பாக்கெட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வந்து 2 பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பால் நல்லா சுண்டி நல்லா கொதி வரட்டும். வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஏடெல்லாம் மேலே வந்துடும். அதில் பாலில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்துடும். பாருங்கள், ஏடெல்லாம் மேலே வந்துச்சு. அந்த பன்னீர் அப்படியே மேலே வந்துச்சு. இப்போ வந்து வடிகட்டிடலாம். ஃபுல்லாக வந்து அதில் வந்து எல்லா ஏடும் மேலே வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம் தனியாக. வடிகட்டினதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் வினிகர் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, புளிப்பாக இருக்கும். அதனால் தண்ணியில் நல்லா வந்து அலசிட்டு இதை அப்படியே வந்து துணியில் வந்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுருங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக நம்ம கட் பண்ணால் க்யூபாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை துணியில் வந்து அப்படியே போட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு முடிச்சு போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கு மேலே உரல் மாதிரி மேலே வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் கீழே இறங்கும். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் பன்னீர் வந்து நல்லா வந்து திக்காக நல்லா கெட்டியாக அதில் இருக்கிறது எப்படி ஒட்டாமல் துணியில் ஒட்டாமல் நல்லா வரும். கூலிங்காக இருந்தால் தான் கட்டமாக கட் பண்ணால் அழகாக வரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரித்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு.
அவ்வளோதான் நம்ம சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ கட் பண்ணால் அழகாக கட் பண்ண வரும். க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கடையில் வாங்கினா ரூ. 100 கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் ரூ. 40 தான் ஆகும். ஒரு ரூ. 50 ஆகும்னே வச்சுக்கோங்க. ரூ. 50 நமக்கு லாபம் இல்லைங்களா? இந்தமாதிரி பன்னீர் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்காமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் இது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம செஞ்ச பன்னீர். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.